ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு கலை கிச்சனிலிருந்து நான் பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் லாங் பீன்ஸ், அதாவது நீட்டமாக இருக்கும் பீன்ஸு, அது எல்லா காய்கறி கடையிலையும் கிடைக்கும். அந்த பீன்ஸு பொரியல் அது செய்வது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் செய்கிற விதத்தை நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அதனால் ஒரு ஸ்பூன் ஒரு 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கணும். அடுத்தது கடுகுக்கு அடுத்தது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தாளிக்கிறவுல கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப். அடுத்தது நான் இது வந்து ஸ்ப்ரிங் பீன்ஸ் வந்து அதாவது லாங் பீன்ஸ் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 கிலோ பீன்ஸுக்கு நாங்கள் ஒரு 3 தக்காளி போடணும். அதுக்கு 3 தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு இது ஃப்ரை ஆகவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் வந்து இதை வந்து சிம்மிலேயே வச்சு நல்லா வேகிற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நீங்கள் வேக வச்சுட்ருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நாங்கள் இதை வந்து என்ன பண்ணோம்னா, நீங்கள் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டு, அதாவது ருசிக்கேற்ற உப்பை ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து நாங்கள் சிம்மில் ரொம்ப ஒரு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் அது ஆகும். ஏன்னா இது வந்து தண்ணி இல்லாமையே வேகிறதுனால இது வந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஒரு மூடி போட்டு அதை வந்து வேக வச்சுட்டே வந்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோ நான் லிட்டை போட்டு மூடி வச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது வெந்திருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணி சேர்த்தாமையே நீங்கள் வந்து ஃப்ரை வைக்கணும். அடுத்தது நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சு இப்போ வெந்திருக்கு. அடுத்தது காரத்துக்கு 1 ஸ்பூன், இது வந்து இந்த சாம்பார் தூள் நம்ம செஞ்ச சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக இருக்கிற சாம்பார் தூளாக இருந்தால் நீங்கள் தேவையான ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்று இது வந்து நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி கலக்கணும். மிக்ஸ் பண்ணி கடைசியாக நீங்கள் வந்து இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட் கடைசியாக தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவுக்கு திருவி வச்சுருக்கிற 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் இதுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போது தேங்காய் போட்டு கடைசியாக நீங்கள் விட்டுட்டு இது வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு பொதுவாக சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதம் சுட சுட சாதத்துக்கு நீங்கள் பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.